வணக்கம் நண்பர்களே. ஊரோட உடற்பயிற்சி பண்ணுறதில்ல 4 நாள் கவுண்ட் இல்லை நண்பர்களே. ஆனால் உடற்பயிற்சி பண்ணுறேன். டயட்டு அப்பப்போ மிஸ் ஆகிடுது. அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். காலையில் எழுந்து காலைக்கடை முடிச்சதுக்கப்புறம் தம்பி வந்துட்டான். வந்த ஸ்பீடுக்கு வண்டியை கையில் கொடுத்து ஓட்டுறா தம்பின்னுட்டு பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்து பக்காவாக போயிட்டேன் நண்பர்களே. எங்கேன்னு கேட்குறீங்களா? பெரிய இருக்கிறது தான் நண்பர்களே. இவ்வளோ இருட்டாக இருக்குது. கிரவுண்டுக்கு போனால் ஒன்றும் தெரியாது. கருப்பு காப்பியை போட்டு டைமை ஓட்டிட்டு போண்டான்ட்டு பக்காவாக போயிட்டு டைமிங்கில் போனோம் நண்பர்களே. கிரவுண்டுக்கு செம்ம வெளிச்சமாகிடுச்சு. போனோடனே தம்பியை வீடியோ எடுத்தேன். தம்பி குதிக்க முடியல நண்பர்களே. ஆனால் ஒரு காலத்தில் தம்பி அங்கேருந்து டப்புன்னு தவற அளவுக்கு உடம்ப நல்லா ஃப்ளெக்சிபிளாக மாற்றிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. தம்பி நல்லா இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காப்புல. போனோடனே வார்மப்பை முடிச்சுட்டு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நண்பர்களே. பக்காவாக 15 ரவுண்டு போனோம். வியர்வை கொட்டி தீத்திருச்சு நண்பர்களே. சத்தியமாக சொல்கிறேன், கோயம்புத்தூரில் எனக்கு வேர்க்காது நண்பர்களே. இங்கே தஞ்சாவூரில் எனக்கு வேர்க்குது பாருங்கள். ரன்னிங் போனால் ஐயோ நம்ம பக்காவாக ஒர்க் அவுட் போடுறோங்கிறது என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கினே இருக்கும். அதெல்லாம் பக்காவாக பண்ணதுக்கப்புறம் நண்பர்களே ஒரு இன்சிடெண்ட்டு. காலைல எங்கள் ஏரியாவில் டேர்னிங்கில் ஒரு சிக்கன் கடை இருக்குது நண்பர்களே. ஒரு மனுஷன் படுத்த இடத்துல இறந்துருக்காரு நண்பர்களே. பாருங்கள் மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு நண்பர்களே. அவருக்கு ஒரு 35+ தான் நண்பர்களே இருக்கும். சங்கடத்தையும் உச்சக்கட்டு போயிட்டேன். சரி வாங்க நம்ம கதவுல போவோம். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு லாஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு எப்பொழுதும் போல் ஃப்ரேமை பார்த்து புல்லப்ஸை போட்டு முடிச்சுட்டு வந்த நண்பர்களே. வரும்போது மக்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. டைம் ஆகிடுச்சில் எல்லோரும் ரன்னிங் வாக்கிங்னு வந்துட்டாங்க. அந்த டைமில் ஒரு பொண்ணு ஸ்கூலில் வந்து உட்காருக்கு நண்பர்களே. எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள் படிப்பில். வீட்டுக்கு வரேன், என் தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான் நண்பர்களே. தம்பி ஜிம் போயிட்டுருக்கான். என்னை பார்த்தேனே காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே பாரு எனக்கு ஆப்ஸை பாரு பைசப்ஸை பாரு அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். சரி நான் அவனை பார்த்து வளட்டி விட்டு நேராக வந்துட்டேன் நண்பர்களே. ஒரு கருப்பு காப்பியை போட நண்பர்கள் கூட வந்த உடனே நம்ம எங்கே போயிருக்கோம்னா பாபா கோயிலுக்கு நண்பர்களே. நமக்கு இந்த சாமி நம்பிக்கைனா இல்லை. ஸோ அதை நம்ம எங்கேயும் இன்வால்வ் பண்ணுறது இல்லை. எதுக்கு வந்தோம்னா மதியான உணவு நண்பர்களே. அருமையான உணவு. நம்ம பாய்ஸை பிடிச்சிக்கின்னு போயிட்டு அற்புதமாக உட்காந்து சாப்பிட்டேன் நண்பர்களே. செம்மையாக இருந்துச்சு. அங்கேயே முடிச்சு விட்டாச்சு நம்ம டயட் ஃபுட்டை. அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து கொஞ்சம் இது கருப்பு சுண்டலும் அந்த ஸ்வீட் கார்னும் சாப்பிட அற்புதமாக இருந்துச்சு நண்பர்களே. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு ஒரு முடவாட்டு சூப்பு ரொம்ப நாளாவது நண்பர்களே. கோயம்புத்தூரில் குடிச்சது. அவங்க பத்திப்பால் வாங்கிட்டாங்க. ஏன்னா அதில் சுகர் இருந்துச்சா தான் நான் வாங்கலை. நம்ம ஒரு முடவாட்டு சூப்பை போட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக நண்பர்களே எங்கே போகணுன்னு சொல்லலை நண்பர்களே. நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. அது எல்லாம் கிளியர் ஆகி நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக போய்ட்டுருக்கேன் பாருங்கள். அதுக்காண்டி தான் இந்த ட்ரீட்டு எல்லாமே மாமா தான் எல்லாமே பண்ணாப்புல. அப்புறம் வீட்டுக்கு போகிற சாக்கில் எப்பொழுதும் போல் நம்ம தோல் கொடுப்போம் தோலை மாதிரி தம்பி டிராஃபிக்கில் பூந்து போயிட்டு இருந்தாங்க. நைட்டு உணவோட என்னால் முடிச்சுக்கிறேன். நன்றி.